சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல் பட்டு வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு தொப்புள் கொடிகளுக்கு முக்கியமான வணக்கம். அது அரசியல்வாதிகளுக்கு மிக மிக அமோகமான வணக்கம். அதாவது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உண்மையாக சொல்லப்போனா கொஞ்சம் மனதுக்கு வேதனையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சரி, கதைக்கிறீங்களே, நீங்களாவது இப்படி ஒரு விடயத்தை சொல்றீங்களே. இன்றைக்கு தமிழ்நாட்டு சட்டசபையில் கதைக்கப்பட்ட விடயம் விடுதலை சிறுத்தைகள் என்ற எம்எல்ஏ அவர் கதைச்ச விடயம். ஸோ இதை கேட்கும் பொழுது உண்மையாக சொல்லணும்னா பெருமையாக இருக்குது. முதல்ல அவர் என்ன கதைச்சாருன்றதை நான் வீடியோ போட்டு காட்டிலாது நான் நேரில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தொப்புள் கொடி உறவுகளாகிய ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வேணும். அவர்கள் பல ஆண்டு காலமாக செல்லுநாயகம் காலத்திலிருந்து இன்று வரையும் கஷ்டப்படுறார்கள். அவர்களுக்கு தனி ஈழம் வேணும், தங்களை ஆளக்கூடிய இது வேணும். அடுத்தது இந்த யுத்தத்தால் இந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த வரப்போகின்ற 18ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசாங்கமே அதாவது விஜய் நடத்தும் முதலமைச்சர் அதாவது இந்த அரசே அறிவிக்க வேணும். இது ஒரு துக்க நாளாக என்ற மாதிரியும் அது ஒரு துக்க நாள் என்ற மாதிரியும் ஒரு பெரிய விடயங்களை பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டு வாய்ச்சார். மகிழ்ச்சி. அதாவது ஈழத்தமிழனாய் நான் மகிழ்கிறேன், இல்லையென்று இல்லை. இந்த யுத்தம் பல ஆண்டு காலமாக நடந்ததுன்றதும் எனக்கு தெரியும். இந்த யுத்தம் நான் பிறக்க முன்னமே ஆரம்பிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் இறக்கவும் போகிறேன். எனக்கு வயது போய்கொண்டிருக்குது, எங்களுக்கு வயதில் போயிட்டு பலர் இறந்து விட்டார்கள். ஸோ அப்போ அந்த நிலையில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. இது அம்மையார் ஜெயலலிதா கையில் தூக்கி கதைச்ச ஒரு விடயம், எம்ஜிஆர் கையில் தூக்கி கதைச்ச ஒரு விடயம், கருணாநிதி ஐயா கையில் தூக்கி கதைச்ச ஒரு விடயம், வேறு யார் சீமான் கதைச்ச ஒரு விடயம், அவர் கதைச்சு கொண்டும் இருக்கிறார். ஸோ அப்படி அரசியலும் எல்லாரும் எங்களை வச்சு அரசியல் செய்கிற ஒரு விடயம். இது ஒரு புது விடயம் என்று இல்லை, அது ஒரு பழைய விடயம். ஆனால் என்ன அது மனவருத்தம் என்னென்னா, நீங்கள் அரசியல் செய்து போட்டு அப்படியே கையை விடாமல் இந்த 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 இவற்றை ஆட்சியில், அதாவது முதலமைச்சர் விஜயின் ஆட்சியிலாவது குறைஞ்சபட்சம் 13வது திருத்த சட்டமாவது, குறைஞ்சபட்சம் 13வது திருத்த சட்டமாவது எப்படி ஒரு தமிழ்நாடு இருக்கோ அதே மாதிரியாவது உருவாக்க முடியுமான்ற என்ற கேள்வி. ஸோ அப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஏன் நீங்கள் அரசியலை செய்து எங்களை மனவருத்தப்படுத்துறீங்கன்ற எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதாவது நிச்சயமாக இது என்னை பொறுத்தவரையில் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களிடம் இல்லை என்றது நான் கவலையாக சொல்கிறேன். எனக்கு இப்போ 51 வயது ஆகிவிட்டது. ஸோ எனக்கு அனுபவங்கள் இருக்குது. எனக்கும் விஜய்க்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது தான். ஸோ அப்படியான வயதுகளோடு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது எந்த வகையில் வாய்ப்பாக இருக்க வேண்டாம், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அழுத்தத்தூடாகத்தான் வாய்ப்பாக இருக்கு. அவ்வளோத்துக்கு உங்கள்கிட்ட பவர் இருக்கான்றது அடுத்த கேள்வி. ஆனால் இப்போ ஈழத்தில் நாங்கள் மோட்டுத்தனமாக பலர் அங்கே இருக்கிறோம், இல்லையண்டு இல்லை, எல்லாத்தையும் நம்பிக்கொண்டு. ஆனால் இது சாத்தியப்படுத்தலாம், அதாவது இந்தியா நினைச்சா சாத்தியப்படுத்தலாம். ஆனால் இந்தியாவுக்கு எங்களிடமிருந்து ஒரு லாபமும் இல்லை. அவர்களுக்கு எங்கே லாபம் இருக்கோ அங்குதான் அவர்கள் அரசியல் செய்வார்கள் என்றதும் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் உங்களிடமிருந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு லாபம் தேவை, வாக்குகள் தேவை, அல்லது ஏதேனும் ஒன்று தேவை. ஸோ நீங்கள் நினைச்சால் எங்கண்ட பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து வைக்கலாம். ஆனால் நீங்கள் அரசியல் தான் செய்வீங்கன்றதும் எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக தெரியும். அதாவது முதல்ல இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு நன்றி, ஒரு கும்பிடு. அதாவது குறைஞ்சபட்சம் இதை கொண்டு இதில் கதைச்சிங்க, அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. குறைஞ்சபட்சம் இதை கொண்டு கதைச்சிங்க, அதே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி இது பிரயோஜனப்படக்கூடிய வாய்ப்பு என்ற என்னை பொறுத்தவரை என்ற தனிப்பட்ட கருத்து 100% சரி வராது. நீங்கள் எல்லாம் கதையோட சரி ஐயா, அதோட சரி. நீங்கள் அரசியல் செய்கிறீங்க எங்களை வச்சு, அவ்வளவு தான். அதனால் நாங்களும் கலைச்சி போனோம். அதாவது இப்போ பிறந்த இளம் ஆக்களுக்கு தெரியாது. அதாவது பழைய ஆக்களுக்கு என்ன போன்றும் இன்னும் பல பேரை போன்றுமான ஆக்களுக்கு என்னை விட வயது முதிர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் தெரியும். உங்களோட வாய்ப்பேச்சு மட்டும்தான் நீங்கள், மற்றபடி ஒன்றும் நடத்தையில இல்லை. நீங்கள் செய்கிறதெல்லாம் அரசியல் என்று தெரியும். நீங்கள் உங்களோட அரசியலுக்காக எல்லாத்தையும் கதைப்பீங்க. கதைச்ச ஒருவரும் இப்போ ஒன்றுமே செய்யாமல் தான் இறந்து போனார்கள். நீங்களும் அதைத்தான் நடத்த போறீங்கன்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படியே போச்சா இருந்தால் தொப்புள் கொடி என்று சொல்லிக்கொண்டு சும்மா எங்களை நாங்களாயே அழித்து கொண்டிருக்கிறதா தான் தெரியுது எனக்குண்டா. ஸோ முடிஞ்சவரை ஏதேனும் ஒன்றை செய்ய பாருங்க. ஆனால் என்றாலும் இன்னும் ஒருக்கா விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவனுக்கு ரொம்ப நன்றி. இப்படியாவது கடைசி கதைச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.